மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது சொந்த தொழில் யாருக்கு வரும், சொந்த தொழில் யார் செய்யலாம், இதுதான் இன்றைய தலைப்பு. பலருக்கும் ஆசை சொந்தமாக செய்து பெருந்தனம் சேர்க்க வேண்டும் என்று. ஒரு சாரார் இருக்கிறார்கள், கால் பணம் என்றாலும் அரசாங்க பணம், காலையில் செல்கிறேன் மாலையில் வருகிறேன் போதும் என்று குறைந்தபட்ச திருப்தியே போதும் அவங்களுக்கு. இப்படி சிலர் இருக்கிறார்கள். சாதிக்க வேண்டும், நேரம் பற்றி கவலை இல்லை, எவ்வளோ நேரம் வேண்டுமானால் உழைக்கலாம், பெரிய அளவில் நாம் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு உழைக்கின்றவர்களுக்கு தொழில் ஸ்தானம், வியாபார ஸ்தானம் பிடிக்கும். உங்களுக்கு வியாபாரம் பிடிக்கிறது, ஆனால் விதிக்கு பிடிக்க வேண்டுமே, அதுதானே முக்கியம். அந்த ஒரு அமைப்பு இருந்தால் நீங்கள் ஜொலிப்பீர்கள். அந்த அமைப்பு எது? நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், அரசியலில் ஒருவர் ஜொலிக்க வேண்டும் என்று சொன்னால் எது போன்ற அமைப்பு இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். கிட்டத்தட்ட அதே முறைதான், சற்று வித்தியாசம் வரும். அது சர வீடு, இது வேறொரு வீடு. இந்த வீட்டில் இருந்தால் பிஸ்னஸ் வரும், தொழில் வரும். அது என்ன? இங்கே லக்கணத்தை எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. 10ஆம் இடம் பார்க்கப்பட வேண்டும். தொழில் ஸ்தானம், உத்தியோகம், புருஷ லட்சணம், இந்த தொழில் ஸ்தானம்தான் மிக முக்கியம். தொழில் ஸ்தானாதிபதி யார்? முதலில் அவர் ஏறிய நட்சத்திரத்து அதிபதி யார்? அடுத்து அவர் எங்கே இருக்கிறார்? இது முக்கியம். சரம், சிரம், உபயம் என்று 3 பிரிவுகள் உண்டு. சரவீடு, ஸ்தரவீடு, உபய வீடு. வேகம், துரிதம் இவையெல்லாம் சரம். நிதானம், நிலையாக ஒரு இடத்தில் நிற்றல், ஸ்திரம். தனது மூளையை காட்டி புதுமையை புகுத்தி தொடர்ந்து உழைத்து சாகசங்கள் பல புரிவது உபயம். இது வியாபாரம். இந்த 10 ஏறிய நட்சத்திரத்தை அதிபதி, 10 அல்ல, 10 ஏறிய நட்சத்திரத்து அதிபதி. பலர் தவறாக கணக்கிட்டுக் கொள்கின்றார்கள். 10 சனி, இவன் உபய வீட்டில் இருந்தால் அல்ல. அந்த சனி யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ அவன். இதில் தெளிவு வேண்டும் உங்களுக்கு, மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன். 10 யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ அந்த நட்சத்திரத்து அதிபதி உபய வீடுகளில் இருந்தாள். மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த வீடுகளில் இருந்தால் வியாபார எண்ணம், வியாபார முயற்சி, வியாபாரத்தில் ஈடுபாடு, வருமானம் உண்டு. இதில் அந்த இடத்தை, அதாவது 10 யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ அவன் உபய வீட்டில் அமர்ந்தானே, அந்த உபய வீட்டை பாவிகள் பார்த்தால் நஷ்டங்களும் வரும். பாவிகள் பார்க்காமல் சுபர்கள் மட்டுமே பார்த்தால், அதிலும் குறிப்பாக குரு மட்டுமே பார்த்தால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அவன் கோடீஸ்வரன். இதில் மாற்றமே இல்லை. பாவ கிரகங்களும் சுபனும் பார்த்தால் இதுவும் நடக்கும், அதுவும் நடக்கும். சுபகிரகம் மட்டும் பார்த்தால் தொடங்கிய பின் பல கிளைகள் தொடங்குவார். ஆக வியாபாரத்தில் ஒருவர் நன்றாக வர வேண்டும் என்று சொன்னால் 10 யாருடைய நட்சத்திரம் ஏறினானோ அந்த நட்சத்திரத்தை அதிபதி உபய வீடுகள் என்று சொல்லப்பட்ட மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இங்கே அமர வேண்டும். அமர்ந்து சுபகிரகங்கள் பார்த்தால் கொடுத்து வைத்தவன். அன்பர்களே, வியாபார வெற்றி யாருக்கு சாத்தியம் என்று பார்த்தோம்.
புரிந்து கொள்ளுங்கள். வணக்கம்.